மீகாக்கா, இந்த மாங்காவை பாத்தீங்களா? இது என் கண்ணை பறிக்கா. இதை பறிச்சு நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டே ஆகணும்க்கா. மேல பிரேம் நடந்ததுக்கு இந்த தப்ப மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இல்லக்கா, இது எனக்கு கண்டிப்பா இந்த மாங்காய் எனக்கு தான்க்கா. செபத்துக்கு வந்துட்டு மாமரத்தை பாத்துட்டு இருக்கீங்க. இன்னொரு மாங்காய் கிடந்துச்சு, பத்மா மேரி பறிச்சுட்டு போயிட்டாங்க. செபத்துக்கு வந்தா பத்மா மேரி செபத்துக்கு வந்துட்டு மாங்காய் திருகிட்டாங்க. அப்படியா? ஆமா. ஜபத்துக்கு வந்துட்டு மாங்காய் திருடலாமா? வசமா அந்த மாங்காவை பார்த்தது உண்மைதான். ஆனா விளையாட்டு தான். அந்த பழக்கம் எனக்கு இல்ல, ஆண்டவர் பாக்குறாரு. அப்பதான் எனக்கு சொன்னாங்க. சரி, ஆண்டவர் பாக்குறாரு, போங்க. ஐயோ, மாங்காய் இங்கதான் இருக்கு. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். நான் போய் எப்படியோ சாரி கேட்டுட்டேன், நான் தெரியாம சொல்லிட்டேன். தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்று கண்டான் என்று சொல்லி உபாகமம் 19:18 வாசிக்கிறோம். அப்படியானால் என்ன, ஒரு காரியம் சரியா தெரியாமல் யாரை குறித்து எப்படியும் அபாண்டமாய் பேசி விடுகிறோம். ஆனால் இதற்கு என்ன தீர்ப்பம் தெரியுமா? இன்றைக்கு அவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை நமக்கே கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரையும் குறித்து எதையும் சரியா அறியாமல் தெரியாமல் அவர்களை குறித்து அபாண்டமாய் பேசி விடாதீங்க. நிதானித்து பேசுங்க.